Good morning students. So lesson 5 வந்து plant tissue culture கொடுத்திருக்காங்க. So plant tissue culture சொல்லும்போது பார்த்தீங்கன்னா growing of plant tissues and kept in a culture medium to develop into a new plant. Okay. So இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தோட்டக்கலையில வந்து பார்த்தனா இல்ல அதிக எண்ணிக்கை உள்ள தாவரங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு biotechnology ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து plant tissue culture. Okay. So growing plant protoplast cells, tissues or organs away from the natural or normal environment under artificial condition is known as tissue culture. Plant protoplast சொல்லும்போது பார்த்தனா cell wall remove பண்ணிருக்கணும். Okay. அப்போ cytoplasm and nucleus is called as protoplasm. சில cells எடுத்துக்கலாம் இல்ல tissues எடுத்துக்கலாம் இல்ல organs எதனா ஒரு organs சொல்லும்போது பார்த்தீங்கன்னா for example root, stem or leaf எதனா ஒரு organs எடுத்து நம்ம natural environment இல்ல normal environmentல artificial conditionல ஒரு தாவரத்தை உற்பத்தி பண்றது தான் plant tissue culture. Okay, it is called as tissue culture. இயல்பான அல்லது சாதாரண சூழல்ல பிரித்தெடுக்கப்பட்ட செயற்கையான சூழல்ல வளர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா திசு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ it is also known as in vitro ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ in vitro ஜென்ரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இந்த லேப் கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, in vitro is a Latin word. It means that in glass or in test tube. கிளாஸில் இல்லை டெஸ்ட் டியூப்பில் ஒரு தாவரத்தை வந்து நம்ம வளர வைக்கிற அந்த செயல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இன்விட்ரோன்னு சொல்கிறாங்க. நான் ஜென்ரலாக என்ன சொன்னேன்னா லேபில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தாவரங்களானது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்விட்ரோன்னு சொல்லலாம். ஸோ growth of plant protoplast cells or tissues or organs in a lab condition. Plant tissue culture serves as an indispensable tool for regeneration of transgenic plants. Indispensable சொல்லும்போது பார்த்தீங்கன்னா necessary toolனு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமானது ஒன்றுன்னு சொல்கிறாங்க plant tissue culture for regeneration of transgenic plants. Transgenic plants கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு plant tissue culture மூலமாக நடைபெறும்னு சொல்கிறாங்க. Apart from this, some of the main application of plant tissue culture என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ திசு வளர்ப்பு மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குளோனல் ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எலைட் வெரைட்டிஸ். எலைட் வெரைட்டிஸ்னா டிசைரபிள் கேரக்டர்ஸ், நம்மளுக்கு தேவையான ஒரு தாவரத்தோட முக்கியமான பண்புகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், குளோனல் ப்ரொபகேஷன் பண்ணுறோம். குளோனல் ப்ரொபகேஷன்னா ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அர்த்தம். இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்ணலாம், குளோனல் ப்ரொபகேஷன் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ் பை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிளான்ட். நம்ம ஒரே மாதிரியான தாவரங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதிக எண்ணிக்கை உள்ள தாவரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த குளோனல் ப்ரொபகேஷன் பண்ணுறோம். ஸோ ஆஃப் வாட் வெரைட்டிஸ்னா எலைட் வெரைட்டி, டிசேபிள் கேரக்டர்ஸ் உள்ள தாவரத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். ஓகே, ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ். ஓகே, வைரஸ் அற்ற ஒரு தாவரங்கள் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். germ plasm preservation சொல்லியிருக்காங்க. germ plasm சொல்லும்போது information of all the genes of a particular species for longer period, ஒரு நீண்ட காலமாக ஒரு தாவரத்தோட ஜீனை வந்து பார்த்தோன்னா ப்ரிசர்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, அதாவது ஜீன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது சொல்லும்போது germ plasm preservation சொல்லலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸ். செகண்டரி மெட்டபாலிட்ஸ் நீங்கள் லாஸ்ட் லெசன் கூட பார்த்தீங்க. ஸோ ஆல்கலாய்ட்ஸோ இல்லை விட்டமின்ஸோ சில இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸோ இதில் வந்து செகண்டரி மெட்டபாலிட்ஸை நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, these are the important main applications of plant tissue culture. So to produce elite varieties from clonal propagations, endangered species வந்து பாதுகாக்கலாம், virus free plants ப்ரொடியூஸ் பண்ணலாம், germ plasm preservation பண்ணலாம், secondary metabolites வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். எதன் மூலமாகனா by plant tissue culture. Okay, so Gottlob Herberland 1902, the German botanist, proposed the concept totipotency and he was also the first person to culture plant cells. யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட் செல்ஸை கல்ச்சர் பண்ணது ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் அப்படின்னு சொல்லும்போது யூசிங் த மியூசோஃபில் செல்ஸ் ஆஃப் லாமியம் பர்பீரியம் சொல்கிற தாவரத்தில் மியூசோஃபில் செல்ஸ் உங்களுக்கு தெரியும், பேலிசேட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ அப்பர் எபிடமிஸும் லோயர் எபிடமிஸ் இன்பிட்வீன் செல்ஸ் என்ன சொல்லுவீங்க, மியூசோஃபில் செல்ஸ். அந்த மியூசோஃபில் செல்ஸ் எடுத்து கல்ச்சர் பண்ணியிருக்காரு. அது யார் ஃபர்ஸ்ட் கல்ச்சர் பண்ணியிருந்தா காட்லப் ஹெர்பர்லாண்ட். ஓகே, எந்த பிளான்ட்னா லாமியம் பர்பீரியம் இன் கல்ச்சர் மீடியம் அப்ளை பண்ணி அதை வந்து உங்களுக்கு பிளான்ட் செல்ஸை கல்ச்சர் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் அப்டைன் செல் ப்ராலிஃபரேஷன்ஸ். ஓகே, மல்டிப்ளிகேஷன் நிறைய பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பை யூசிங் எ மியூசோஃபில் செல்ஸ் இன் அப்ளைங் கல்ச்சர் மீடியம் ப்ரொடியூஸ் மெனி பிளான்ஸ். மியூசோஃபில் செல்ஸை வச்சு நிறைய பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ திஸ் Gottlob Herberland is regarded as father of tissue culture. ஸோ ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர்னா யார் சொல்லணும்னா ஹெர்பர்லாண்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னா டோட்டிபொட்டன்சி. ஒரு செல் எடுத்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளான்ட்ஸ் மியூசோஃபில் செல்ஸ் எடுத்து
it has a potential. This cell, that is mesophyll cells, it has a potential to develop into a new plant, that is many plants, that is cell proliferation சொல்லும்போது என்ன சொல்லலாம், உங்களுக்கு வந்து totipotency சொல்லலாம். Okay, so who is the father of plant tissue culture சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னா, Gottlieb Herberland is called as a father of plant tissue culture. இவர் தான் ஃபர்ஸ்ட் plant cells கல்ச்சர் பண்ணியிருக்காரு. எந்த plant சொல்லும்போது லாமியம் பர்பியூரம். ஸோ நீங்கள் ஒரு பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ்டர்ஸ் இல்லை செல்ஸ் இல்லை டிஷ்யூஸை ஒரு கல்ச்சர் மீடியமில் போட்டு ஒரு நியூ பிளான்ட் நிறைய எண்ணிக்கை உள்ள தாவரங்கள் ஐடென்டிகோ காப்பீஸ் ஆஃப் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் சொல்கிறீங்க. சார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் சொல்லும்போது உங்களுக்கு டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்சியேஷன், ரீடிஃப்ரென்சியேஷன் அண்ட் டீடிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ டோட்டிபொட்டன்சி சொல்லும்போது த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் பிளான்ட் செல்ஸ், நல்ல கவனி, உயிருள்ள ஒரு பிளான்ட் செல்லில் தட் தே ஹாவ் த potential, genetic potential when cultured in nutrient medium to give rise to complete individual plant. இங்க பாருங்க, ஸோ ஒரே ஒரு செல், எந்த செல் எடுக்கிறீங்களா நீங்கள் எக்ஸ்பிளான் சொல்லலாம். இங்கேருந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் எடுக்கிறேன்னா எக்ஸ்பிளான், எந்த ஒரு செல் எடுத்தாலும் அதை நான் சொல்லணும் எக்ஸ்பிளான் சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் எக்ஸ்பிளான் இட் ஹஸ் அன் பொட்டன்ஷியல் டு டெவலப்ஸ் இன் எ கல்ச்சர் மீடியம் டு டெவலப்ஸ் இன் டு எ நியூ பிளான்ட். திஸ் எக்ஸ்பிளான்ட் இட் ஹஸ் அன் பொட்டன்ஷியல் டு டெவலப்ஸ் இன் டு எ new plant is called totipotency. So it is a living plant cells. Okay, so differentiation paranga, the process of biochemical and structural changes by which cells become specialized in form and functions. Okay, so ஒரு அமைப்பா மாறும். இப்போ இங்க இருக்க செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்கள் உற்பத்தி ஆகும். ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதோட பணியினை மேற்கொள்ளுன்னு சொல்றாங்க. So cells become what? Biochemical and structural changes. இந்த செல் எக்ஸ்பிளான்ட் வந்து ஒரு பயோகெமிக்கலோ இல்லை ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸோ நடந்து ஒரு அமைப்பிலையோ ஒரு பணியிலோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு செயல் மேற்கொள்ளப்பட்டுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ரீடிஃப்ரென்சியேஷனுக்கு அடுத்தது வந்து அதுக்கு முன்னாடி டீடிஃப்ரென்சியேஷன் பார்க்கலாம். த ஃபினாமினன் ஆஃப் ரிவர்ஷன், இந்த வேர்டு முக்கியம். ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ், இங்கே இருக்க செல் திஸ் மெச்சூர் செல்ஸ் டு த மெரிஸ்டமெட்டிக் ஸ்டேட். அப்போது மெரிஸ்டமெட்டிக்ஸ் என்ன? மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ். ஓகேவா? அப்போ மெரிஸ்டமெட்டிக் செல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னா மெரிஸ்டம் சொல்லுவோம். லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ். அப்போ இந்த மெச்சூர் செல்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ். அப்போ இந்த எக்ஸ்பிளான்ட் வந்து உங்களுக்கு நிறைய செல் உற்பத்தி ஆகும். ஓகே, அந்த செல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் மீடியமில் வைக்கும்போது நிறைய செல்கள் உற்பத்தி ஆகிட்டு உங்களுக்கு கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் நடந்துச்சுன்னா அதான் சொல்கிறாங்க. லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் இஸ் கால்ட் அஸ் டீடிஃப்ரென்சியேஷன். அப்போ எக்ஸ்பிளான்ட் develops into mature cells and leading to the formation of callus. This callus is called as what? Dedifferentiation. Okay, dedifferentiation சொல்லலாம். So what is called callus na? It is an unorganized undifferentiated tissues. இது வந்து இன்னும் டிஃப்ரென்ஷியேட் ஆகலை, உங்களுக்கு பிளான்ட்டாக இன்னும் உற்பத்தி ஆகலை, இன்னும் ஃபார்ம் ஆகலை உங்களுக்கு. அப்போ அன்டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. இந்த கேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ், ஒரு பஞ்சு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களா. அந்த செல் வந்து இன்னும் டிஃப்ரென்ஷியேட் ஆகலை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. அண்ட் திஸ் செல் இஸ் கால்ட் அஸ் கேலஸ். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வர ரீடிஃப்ரென்சியேஷன், the further differentiation of already differentiated cells into another type of cells. For example, when the component cells of callus, in the callus வந்து have the ability to form the whole plant. இந்த callus வந்து உங்களுக்கு இந்த மாதிரி whole plant ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த பிளான்ட்லெட்ஸ் இல்லை இந்த பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரியன் மீடியமில் நீங்கள் நியூட்ரியன் மீடியமில் இந்த கேலஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, எக்ஸ்பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கேலஸ் ஃபார்ம் ஆகுது. திருப்ப இந்த கேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன் மீடியம்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஆக்சின், சைட்டோகைனின் சொல்கிற ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஆக்சின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செல் எலாங்கேஷன் நடக்கும். சைட்டோகைனின் சொல்லும்போது செல் டிஃப்ரென்சியேஷன் நடக்கும், செல் டிவிஷன் நடக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி கேலஸை நீங்கள் வந்து ஹார்மோன்ஸ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு ஹோல் பிளான்ட், ஒரு முழுமையான ஒரு தாவரம் உற்பத்தி ஆகும். எதுலனா நியூட்ரியன் மீடியம் இஸ் கால்ட் அஸ் ரீடிஃப்ரென்சியேஷன். ஸோ த காம்பனண்ட் ஆஃப் callus have the ability to form the whole plant in a nutrient medium is called as redifferentiation. Okay, கேலஸ்ல இருந்து ஒரு முழுமையான தாவரம் உங்களுக்கு உற்பத்தி ஆச்சுன்னா அதெல்லாம் சொல்லலாம் ரீடிஃப்ரென்சியேஷன் சொல்கிறீங்க. அப்போ எக்ஸ்பிளான்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கேலஸ் உருவாச்சுன்னா டீடிஃப்ரென்சியேஷன். திஸ் இஸ் த டூ ஃபினாமினன். ஓகே, this is the two phenomenon சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, this two phenomena of redifferentiation and dedifferentiation are the inherent capacity of living plant cells or tissues is called as what? Totipotency. இந்த செல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடிஃப்ரென்சியேஷன் மூலமாக இல்லை ரீடிஃப்ரென்சியேஷன் மூலமாக ஒரு முழுமையான தாவரம் உற்பத்தி ஆச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டிபொட்டன்சின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ என்னென்ன கான்செப்ட் சொன்னால்
totipotency, differentiation, de-differentiation and re-differentiation. So அடுத்த டாபிக் பாருங்க, பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்க. இப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த இன்விட்ரோ அண்ட் ஏசெப்டிக் க்ரோத். ஏசெப்டிக் க்ரோத்னா கிளீன்டு கண்டிஷனில் இருக்கணும். இன்விட்ரோனா லேப் சொன்னேன். ஸோ லேபில் நாங்கள் தாவரங்கள் அதிகமாக எண்ணிக்கை உள்ள தாவரங்களை உற்பத்தி பண்ணுறோம். நம்ம ப்ரோட்டோபிளாஸ்டோ இல்லை செல்ஸோ இல்லை டிஷ்யூஸோ கல்ச்சர் மீடியமில் வச்சு நம்ம வந்து நிறைய எண்ணிக்கை உள்ள தாவரங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அந்த லேபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும்போது கிளீன்டு கண்டிஷனில் இருக்கும். ஓகே, கிளீன் கண்டிஷன் சொல்கிறாங்க. தட் இஸ் ஏசெப்டிக் க்ரோத் ஆஃப் எனி பிளான்ட் பார்ட்ஸ் ஆர் டிஷ்யூஸ். ஓகே, on a tissue அதாவது கல்ச்சர் மீடியம் சொல்லியிருக்காங்க. திஸ் டெக்னாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் 3 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் சொல்லும்போது the plant parts or explant must be selected and isolated from the rest of the plant body. ஒரு பிளான்ட் இருக்குன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளான்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஃப் எடுத்துட்டோம்னா லீஃப் மட்டும் எடுத்துக்கிறோம், எதனா ஒரு லீஃப் இல்லை ரூட் எடுத்துக்கிறோம் இல்லை ஸ்டெம் எடுத்துக்கிறோம், எதனா ஒரு பாகம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மற்ற ரிமைனிங் வந்து பார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். எதனா ஒரு plant parts மட்டும் தான் எடுக்கணும். அதாவது plant parts or explant must be selected and isolated. For example, leaf மட்டும் isolate பண்ணுறோம், மற்ற ரிமைனிங் எல்லாம் விட்டுறோம். ஓகே, from the rest of the plant body. The explant must be maintained in controlled physically environment and chemically defined nutrient medium. ஸோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருக்கும், ஒரு கிளீன்டு கண்டிஷனில் இருக்கணும் லேபு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலாக சொல்லும்போது நியூட்ரியன் மீடியம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நியூட்ரியன் மீடியம் எடுத்துக்கிறோம் அண்ட் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் சொல்லும்போது லேப். ஓகே, கண்டிஷன்ஸில் இருக்கணும். ஸோ எக்ஸ்பிளான்ட் சொல்லும்போது என்ன சொன்னால் the tissue taken from a selected plant, the tissues இங்கே டிஷ்யூஸ் எடுத்துக்கிறேன். டிஷ்யூஸ் taken from a selected plant transferred to a which medium. அந்த டிஷ்யூஸ் எடுக்கிறீங்க, ஒரு செல்ஸில் டிஷ்யூஸ் எடுக்கிறீங்க, அதை கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணுறீங்க. ஆஃப்டன் டு எஸ்டாப்ளிஷ் வாட் பிளான்ட், நியூ பிளான்ட், அதை எக்ஸ்பிளான்ட். ஓகே சார், லெபார்டரி கண்டிஷன்ஸ் எப்படி சார் இருக்கணும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த லேப் வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்ளீன்டு கண்டிஷனில் இருக்கணும். எக்ஸ்பிளான்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு க்ளீன்டாக இருக்கணும், ஏசெப்டிக் க்ரோத்தாக இருக்கணும். ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கிளாஸ் வேர்ஸ் அண்ட் ஓவன்ஸ் ஃபார் ட்ரையிங் கிளாஸ் வேர்ஸ். வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கிளாஸ் வேர்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் டெஸ்ட் டியூப்ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கோ இல்லை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுறோம். அந்த ட்ரை பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோன்னா ஓவன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் யூஸ்ட்? ஓவன்ஸ். ஸோ ஓவன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னே ஈரமாக இருக்கும், அந்த கிளாஸ் டியூப்ஸோ இல்லை கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கோ அது வந்து ட்ரை பண்ணுறதுக்கு, சப்ஸ்டன்ஸை ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த ஓவன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று மீடியம் ப்ரிப்ரேஷன்ஸ் ரூம் வந்து பார்த்தோன்னா வித் ஆட்டோக்ளேவ் மிஷின்ஸ் இருக்கணும், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும், pH மீட்டர் இருக்கணும். ஓகே, ஸோ ஆட்டோக்ளேவ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட்டோக்ளேவ் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்பிளான்ட் அந்த லீஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸோ இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க, ஸ்டெர்லைஸ் பண்ணுறீங்க. ஸ்டெர்லைசேஷன் சொல்லும்போது ஆட்டோக்ளேவ் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோக்ளேவ் சொல்லும்போது நம்ம எக்ஸ்பிளான்ட்டை மட்டும் ஆட்டோக்ளேவ் பண்ண தேவையில்ல, நம்ம டெஸ்ட் டியூப்ஸோ இல்லை வந்து பார்த்தோன்னா தேவை எடுக்கக்கூடிய கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கோ இல்லை ஸ்கேப்ஸ் கத்தியோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆட்டோக்ளேவ் மிஷினில் வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டு ரிமூவ் தி மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள், திஸ் இஸ் ஆட்டோக்ளேவ் மிஷின்ஸ். ஓகே, நம்ம தேவையான எக்ஸ்பிளான்ட், நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸ்பிளான்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளான்ட் கூட தேவையில்ல, நம்ம தேவையான ஸ்டெர்லைசிங் லேபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப்ஸோ இல்லை கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கோ இல்லை பார்த்தீங்கன்னா கத்தியோ இல்லை இடுக்கியோ தேவை, ஸ்கேல்பல்ஸ் சொல்கிறோம், ஸ்கேல்பல்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கத்தி, இது மாதிரி நம்மளுக்கு நைஃபோ நம்ம எது யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்ளேவ் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். ஓகே, டு கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ்னு சொல்கிறாங்க. கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ்னா டு ரிமூவ் த மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியா. ஸோ ஆட்டோக்ளேவ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைசிங் சொன்னேன். எலக்ட்ரானிக் பேலன்ஸ், நம்ம எது வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும். வெயிட், எந்த பொருள் எடுத்தாலும் வெயிட் போட்டு தான் நம்ம அந்த டிஷ்யூ கல்ச்சரில் பயன்படுத்துகிறோம். pH மீட்டர் இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஸ்டெரைல் ரூம் வித் லேமினர் ஏர்ஃப்ளோ பெஞ்ச்னு சொல்கிறாங்க. அண்ட் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன்ஸ் இருக்கும், காற்றோட்டமாக இருக்கணும். கால்ட் அஸ் ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர், HEPAன்னு சொல்கிறாங்க. ஃபில்டர் டு மெயின்டைன் ஏசெப்டிக் கண்டிஷன். முக்கியமான கவனிங்க, இந்த லேமினர் ஏர்ஃப்ளோ பெஞ்ச் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்கும், க்ளீன்டு கண்டிஷனில் இருக்கும். ஓகே, இட் இஸ் அ ஸ்டெரைல் ரூம் வித், அங்கே ஸ்டெரைல் ரூமில் என்ன இருக்கணும்னா லேமினர் ஏர்ஃப்ளோ சேம்பர் இருக்கும். ப்ராப்பர் வென்டிலேஷன் சொல்லும்போது தட் இஸ் கால்ட் அஸ் ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் சொல்கிறாங்க, HEPAன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசெப்டிக் கண்டிஷன் சொல்லும்போது க்ளீன் கண்டிஷன்ஸ். ஸோ இதை பாருங்கள், இந்த பிக்சர் தான் லேமினர் ஏர்ஃப்ளோ பெஞ்ச். ஃபுல்லாக வந்து லேமினர், இது ஃபுல்லாக வந்து ஒரு அரை மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்கும், ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா 3 சைட்ஸ் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அந்த பர்சன் வந்து யார் வந்து அந்த லெபார்டரி வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸிங்ஸில் இருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிளான்ட் வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸை
பார்த்தீங்கன்னா எந்த மைக்ரோப்ஸோ இல்லை ஃபங்கை பாக்டீரியா எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அவங்க எக்யூப்மெண்ட்ஸோடு இருப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் கிளாஸ் வாஸ் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து எந்த மைக்ரோப்ஸோ இல்லை பாக்டீரியா ஃபங்கையோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க மைக்ரோப்ஸ் உள்ளே வந்து என்டர் ஆக முடியாது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசெப்டிக் கண்டிஷன். அப்போ இங்கே இருக்க ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்டெரைல் கண்டிஷனில் இருக்கும். அண்ட் திஸ் வி கால் அஸ் லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மீடியமில் அப்ளை பண்ணி உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் இதுக்குள்ளே தான் நடக்கும். லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் தான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து இன்குபேஷன் சேம்பருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் லேமினார் ஏர்ஃப்ளோ பெஞ்ச். அப்போ எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் டெஸ்ட் டியூபோ இல்லை கோனிக்கல் ஃப்ளாஸ்கோ இல்லை அந்த ஸ்கேல்பல்ஸ் கத்தியோ இல்லை தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். எக்ஸ்பிளான்ட் இதில் தான் இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய டிஷ்யூஸோ இல்லை செல்ஸோ எல்லாம் இதுக்குள்ளே வச்சு தான் எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்க. லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் வென்டிலேஷன்ஸ் உள்ளே இருக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ். க்ரோயிங் தி எக்ஸ்பிளான்ட் inoculated ஆர் incubated. ஓகே, inoculated into culture tubes. கல்ச்சர் டியூப்பில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட் எடுக்கிறீங்க. கல்ச்சர் டியூப்ஸ் அட் 22 to 28 degrees Celsius with illumination of light. லைட் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2400 lux intensity of light கொடுக்குறீங்க. அண்ட் வித் போட்டோ பீரியட் ஆஃப் 8 to 16 hours லைட் கொடுக்கணும். அப்போ அந்த வெளிச்சத்தில் அந்த எக்ஸ்பிளான்ட் அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கக்கூடிய எஸ்பிளான்ட் நம்ம லீஃப் எடுத்துட்டோம். அந்த எஸ்பிளான்ட் வந்து எவ்வளோ நேரம் லைட்டில் இருக்கணும்னா ஃபார் 8 to 16 hours லைட்டில் இருக்கணும். அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னா 60% இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஒரு கல்ச்சர் லேபில் ஒரு ஸ்டெரைல் ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸில் எல்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டிஷ்யூ கல்ச்சர் லேப். உங்களுக்கு பாருங்கள் நிறைய வந்து பாட்டில்ஸ் இருக்குது, உங்களுக்கு பீக்கர்ஸ் இருக்குது, பாட்டில்ஸ் இருக்குது. அந்த பாட்டில்ஸில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் கண்டிஷன்ஸில் இருக்கும் டிஷ்யூ கல்ச்சர் லேபில். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் தான் எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் இஸ் வாட் கண்டிஷன் மீன்ஸ் aseptic conditions. So this is the laboratory facilities of plant tissue culture. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தீங்க, அடுத்தது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பார்த்தீங்க, அடுத்தது வந்து லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கணும், ஒரு லேபில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.